காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கோவில் நிர்வாக அறக்காவலரும் உதவி ஆணையருமான ராஜலட்சுமி வடகலை பிரிவை சேர்ந்த ரமேஷ் என்பவரை தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த காட்சிகள். விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். துரை, வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலே இந்த தேசிக சாற்றுமுறை உற்சவத்திலே இந்த நம்மாழ்வார் சன்னதியிலே வடகலை தென்கலை பிரிவினர் அந்த வடகலை பிரிவினர் செல்லக்கூடாது என இந்த கோவில் நிர்வாகத்தின் செலவிலே கூறப்பட்டதாகவும், அதே போன்று இந்த கோயில் செயலாளர் அந்த வடகலை பிரிவினரில் ஒருவரை தாக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைணவ ஆட்சியர்களில் ஒருவரான இந்த துப்புள் ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கு காஞ்சிபுரம் இந்த விளக்கோலி பெருமாள் கோவில் திருப்பதியிலே தனி கோவிலானது அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவிலில் வருடந்தோறும் இந்த திருவிழாவானது கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையிலே வேதாந்த தேசிகர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு அந்த வணங்கி மங்கள சாசனம் அந்த நிகழ்வானது நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையிலே நேற்று காலை நடைபெற்ற இந்த சோஸ்திர பாடல்கள் பாடுவதிலே வடகலை பிரிவினருக்கும் அதே போன்று அந்த தென்கலை பிரிவினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்கள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அந்த வேதாந்த தேசிகர் பல்வேறு சன்னதிகளுக்கு சென்று அந்த வணங்கும் நிகழ்வானது அந்த நம்மாழ்வார் சன்னதிக்கு நேற்று மாலை அந்த உற்சவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த நம்மாழ்வார் சன்னதியிலே இந்த நீதிமன்ற உத்தரவினை சுட்டிக்காட்டி கோவில் செயலாளரும் உதவி ஆணையருமான ராஜலட்சுமி அந்த வடகலை பிரிவினர் உள்ளே நுழையக்கூடாது என அந்த கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த வடகலை பிரிவினரில் இருந்த ஒருவரை அந்த செயலாளரும் அதே போன்று உதவி ஆணையருமான ராஜலட்சுமி அந்த தாக்குவது போன்ற அந்த சத்தமும் கேட்டதாக அந்த புகாரும் அளிக்கப்பட்டு அந்த வீடியோ காட்சிகளானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ரமேஷ் என்பவர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று தற்போது காவல் நிலையத்திலே புகார் அளித்துள்ளார். அதே போன்று மறுதரப்பும் உதவி ஆணையரும் கூட அந்த வடகலை பிரிவினர் மீது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.